everyone, welcome to W2t Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,089.50 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,100 கால் அண்ட் புட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் அவனோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு 103 வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த லெவலை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம இண்டிகேட்டரை வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட கம்யூனிட்டிலையும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பாஸ்ட் டே, ஸோ லாஸ்ட் டேவோட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களோட ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் வந்து ஃபேவரேட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட பிஇபி ஒன்றே காமிச்சிட்றோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரு அபோவ் தி பிஇபி. ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் வந்து 18 பார் பிலோ தி பிஇபி. ஸோ அப்படின்னா இதில் யாருக்கு இந்த ஓப்பனிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக யார் வந்து ஹையரில் இருக்கணும் அவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ ஏடிஎம் பேஸிஸில். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்தோம்னா பை அடிக்கணும். ஸோ இந்த பக்கம் லாங் சைட் நம்ம டிபி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி இது லோவில் இருக்கும்போது செல் அடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு போகணும். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட்டு வயலேட் பண்ணி ஹையை வந்து வயலேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லோ வந்து கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த டைமில் ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட எஸ்எல் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதிகம். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வந்து வந்துருக்கு கீழே. ஓகே, ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ட்ரி போட்டிங்களா, போயிருக்குமா, போகலையா, ஸோ அப்படின்னு வந்து ஒரு கதை வந்து வரும். ஸோ ஆக்சுவலி இது மேலே தான் போகணும் அப்படின்றதுக்கு நமக்கு அதர் ரிலேட்டட் ஆஸ் ஆல்சோ ஃபேவர். ஓகேங்களா? ஸோ 2500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் வந்து 104 அப்படின்றது லெவல். ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ 103.45 அப்படின்றத பிஇபி லெவல். ஸோ என்ட்ரி எடுத்தது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவர் 113 எடுத்திருக்காரு. ஸோ 168. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கெயினில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனோட பிஎன்எல் ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன டைமுக்கு ஸோ கரெக்டாக 11:11க்கு ஸோ எமோஷன் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகே, இப்போ இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25,000 கால் ஆப்ஷன் 25,200 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாரு எல்லோ லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஸோ எல்லோ லைனுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஸோ எல்லோ லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி லோவுக்கு வந்துட்டு ஸோ பிஇபியில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஹிட் பண்ணுறோம். ஸோ ஹிட் பண்ணும்போது ஸோ இவனும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கான். ஸோ அதாவது இந்த டைமில் நமக்கு ஐடிஎம் பேஸிஸில் சைட்வேஸுக்கான இண்டிகேஷன் ஒன்ஸ் இதை சர்வை பண்ணுது அப்படின்னா ஹையர் போகணும். ஸோ அப் டு நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்றது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஸோ நம்மளோட எஸ்எல் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வைப்போம். ஸோ டிபி அப்படின்றது 33 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிபி. ஸோ ரீச் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பிஇபி லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ மோர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த டிபி லோவர் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கட்டங்கட்ட வந்து காரணம் நமக்கு சைட்வேஸில் வச்சு அதை ஹையருக்கு தூக்குனாங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த இடத்துல சைட்வேஸில் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் கண்டிப்பாக ஹையருக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ நமக்கு சைட்வேஸுக்கான இண்டிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ அந்த சைட்வேஸ் எக்ஸ்டென்ஷன் ஸோ ஒன்லி அப் டு 25,200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும்போது ஸ்பாட் வந்து ஹையருக்கான வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நாட் ஓன்லி ஸ்பாட் ஸோ ப்ரீமியம் ஆல்சோ நமக்கு ஹையருக்கான இண்டிகேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து லாங் பொசிஷன் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது நமக்கு இது வந்து ஹையர் சொல்கிறோம், 100 வந்து ஹையர் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் ட்ரேட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட கமெண்டில் பண்ணிட்டுருக்கிறது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணி எடுத்தேன் ஒரு டேட்டா அனாலிசிஸ். ஓகேங்களா?
ஓகே. ஸோ அது அப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ 2500 ஸோ நம்மளோட இண்டிகேட்டர். ஸோ ஏன் ப்ரோ இது 2500 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஸோ இது ஓப்பனிங் ஏடிஎம்மை வந்து பெஸ்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ கரெக்டாக நமக்கு பிஇபிக்கு மேலே இருக்குது. ஸோ நான் வந்து ட்ராயிங்ஸை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லெவலில் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்தால் பிரேக் அவுட்டு, சிங்கிள் பார் ரீடெஸ்ட்டு, அகைன் பிரேக் அவுட்டு, சிங்கிள் பார் ரீடெஸ்ட்டு, ஸோ அகைன் மேலே போனோம். ஸோ இப்போது இதில் நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம், இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் லூஸ் பண்ணி ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பிஇபி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ நீங்கள் 25K வந்து கால் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 25K கால் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அங்கேயும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் சேம் ரியாக்ஷன் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த லெவல் ஒடிச்சு ரீடெஸ்ட் கொடுப்போம். ஸோ நமக்கு இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ஒரு சிங்கிள் பார் பிடிச்சோம் அப்படின்னா கூட ஆஸ் எ ஸ்கேல்பரா 30 பாயிண்ட்ஸ் இஸ் குட் எனஃப். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மந்த்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். 60லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 days லைவ் கிளாஸஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸில் வர டவுட்ஸை கிளியர் பண்ண தான் அந்த 4 செஷன். ஓகேங்களா. ஓகே. ஸோ வீக்கெண்ட் செஷன் 19, 20 அண்ட் 26, 27 வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். 4 days. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நம்பருக்கு காலோ இல்லை எஸ்எம்ஸோ வந்து பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆர்எல்ஸ் இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஆல்.